Hello students, welcome to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் சூப்பரான கேன் பட்டியை வச்சு அழகான ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கான ஹேர் போ எப்படி பண்ணலாம் அதை தான் பார்க்க போகிறோம். நான் வீடியோவில் ஃபஸ்ட் காட்டினதான் அந்த கேன் பட்டி, அதிலிருந்து தான் நான் இந்த மாதிரி சூப்பர் லுக்கான ஒரு ஹேர் போ பண்ணியிருக்கிறேன். நம்ம இதை விடவும் இன்னும் அழகழகாக கூட நம்ம பண்ணலாம். நார்மலாக கேன் பட்டி எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸஸில் கீழே ஸ்டிச் பண்ணும்போது அந்த ட்ரெஸ் வந்து அப்படி எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம சும்மா நார்மலாக ஸ்டிச் பண்ணோன்னா அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு நிறைய இருந்த மாதிரி இருக்காது. இன்னும் அதை தூக்கி காட்டுறதுக்காக கேன் பட்டி யூஸ் பண்ணுவோம். இந்த கேன் பட்டி நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. 1 inch, 2 inch, 4 inch இந்த மாதிரி சைஸஸில் இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட சைஸ் என்னென்னா 2 inch கேன் பட்டி எடுத்துருக்கிறேன். இந்த கேன் பட்டி வச்சு நான் பண்ண ஹேர் போ தான் இது. சூப்பராக இருக்குது. இதை பார்த்தாங்கன்னா நார்மலாக யாருமே இது கடையில் தான் வாங்கினது அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஹேண்ட்மேடால் பண்ணது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாரும் கெஸ் பண்ணக்கூட முடியாது. அந்த அளவுக்கு நம்மளோட அவுட்புட் வருது. இதுக்கு நமக்கு தேவையானது கேன் பட்டி, கம்மு, கொஞ்சம் ஸ்டோன் செயின் அண்ட் சீக்வன்சஸ்க்கு பதிலாக நீங்கள் பீடு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்த நீங்களாகவே பண்ண முடியும். கடையில் போய் தான் ஒரு திங்ஸை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத விடவும் நம்மளே அதை பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே தோணும் இதே ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். நம்மக்கிட்டேயே ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த கிளாஸில் தான் நம்ம இதை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணி இதை போல் யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்ம ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் சொல்கிறது ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது அன்சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் 2 சேனல் நம்மகிட்ட இருக்குது. 2ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2லேயுமே யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். எந்த ஒரு யூடியூப்லேயும் இது வரைக்கும் எந்த ஒரு சேனல்லையும் இவ்வளோ அழகழகான மாடல்ஸ், டிசைன்ஸ் சொல்லி கொடுத்ததில்லை. நம்ம சேனலில் இவ்வளோ விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படியே ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆரி கிளாஸ், ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் இதில் ஜாயின் பண்ணால் கூட ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான், அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். அந்த அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி கேன் பட்டி 2 inches தான் எடுத்திருக்கேன். அதை என்னோடய ஹேர் போவில் கம் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிறேன். எதுக்காகனா இதுக்கப்புறமா எண்டை நான் ஒரு ரிப்பனை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த கம்பி நமக்கு எந்த ஒரு எக்காரணத்தை கொண்டும் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. குழந்தைகளுக்கு காதில் வைக்கும்போது அது ப்ரெஸ் பண்ணி அழுத்தத்தை கொடுக்காது, பெயின் கொடுக்காது. அதுக்காகத்தான் நம்ம அந்த ரிப்பனை வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம். எண்ட் ஃபினிஷ் பண்ணால் தான் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் த்ரெட் எடுத்து எண்டை நீங்கள் ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4 to 5 times அதை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரியே 4 to 5 times பண்ணுற நாட்டை கொஞ்சம் நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. நான் இந்த த்ரெட் எனக்கு ரொம்ப லைட் த்ரெட். நம்ம நார்மலாக மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான். ஸோ இதை நான் கூட 4-5 நேரம் நான் எடுக்கிறேன். அப்படின்னா தான் டைட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு எனக்கு டைட்டாக அது இருக்குது அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிதோ அவ்வளோ நேரம் நான் அதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டேன். ரோல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த இடத்த நம்ம டெக்கரேட் பண்ண தான் போகிறோம். நான் இதுக்காக என்ன எடுத்துருக்கிறேன்னா குந்தன் ஸ்டோன் தான். குந்தன் ஸ்டோன்லேயே சர்க்கிள் ஷேப், அதுவும் கீழே நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் ஹாஃப் பீடு வாங்கிக்கலாம். ஹாஃப் பீடுமே கீழே ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம பீட்ஸ் எப்படி நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் சென்டரில் ஹோல் இருக்கோ அதே மாதிரியே நமக்கு ஹாஃப் பீடும் கடைகளில் அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் போ பண்ணேன். அதில் ஹாஃப் பீட் தான் யூஸ் பண்ணேன். இன்றைக்கி என்கிட்ட குந்தன் ஸ்டோன் இருக்கனால டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் குந்தன் ஸ்டோன் நான் யூஸ் பண்ணுறேன். குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது ஸ்டோன் பிக்கர் அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்குது. அதை வச்சு நீங்கள் பிக் பண்ணி ஒட்டினீங்கன்னா
உங்களுக்கு ஈஸியாகவே கையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒட்டிக்கலாம். இப்போ நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணும்போது கூட அப்பப்போ என்னோடய கையில் கம்பட்டு அந்த ஸ்டோன் வந்து என்னோடய கையோடய சேர்ந்து வருது. இந்த டிஸ்டர்பன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோன் பிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்தது, ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு இப்போ தெரில. ஸோ நான் என்கிட்ட அதை போய் தேடி டைம் வேஸ்ட் பண்ணண்டாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹேண்டாலே அதை நான் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஹேர் போக்கு மேலே அதே ஸ்ட்ரைட் லைனை மார்க் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபுல்லாக கிட்டத்தட்ட நிறைய தூரத்துக்கு நம்ம இதை பண்ணிட்டோம். இந்த கேன் பட்டியோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அது எவ்வளோ தான் நம்ம வந்து மடக்குனா கூட அது வந்து மடங்காது. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும், என்னோடய 2 ஃபிங்கரால் அதை அப்படியே டைட்டாக இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூட விட்டதுக்கப்புறம் அது பழைய நிலைமைக்கு வந்துடுது. இதனால தான் ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம கீழே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம குழந்தைகளுக்கு சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணோன்னா அவங்க விரும்புகிறது அப்படியே அவங்கள சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கணும்னு விரும்புவாங்க. இந்த கேன் பட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ரெடிமேடில் இருக்கிறத விடவும் நம்மளால் சூப்பராக தைக்க முடியும். அதுக்காக தான் இந்த கேன் பட்டி வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அதில் கூட கேன் பட்டி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஃப்ராக்கு அப்கமிங் டேஸில் ஒரு பர்த்டே ஃப்ராக், கிட்ஸ்க்கான பர்த்டே ஃப்ராக் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அதை கூட நம்ம கிளாஸை வந்து எடுக்க போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு நாங்கள் அதை அப்லோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறது எப்படி அந்த மாதிரி டிப்ஸ் கூட நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவோம். நம்மக்கிட்டேயே மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. அடுத்த வீடியோவாக இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். அந்த மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறோம். நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ஆர்டர் என்ன நம்பரில் பண்ணணும், வாட்ஸ்அப் நம்பரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டலாக் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க. அப்பப்போ நம்ம திடீர்னு ஆஃபர் கொடுப்போம். ஏதாவது ஒரு மெட்டீரியல், அதாவது நமக்கு வந்து 1 டே ஆஃபராக அந்த ஆஃபர் இருக்கும். அந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த பொருளோட விலை வந்து திடீர்னு கம்மியாக கூட இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லியுமே நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஆஃபர் பற்றி நம்ம ஷார்ட்ஸ் தான் போடும். அந்த ஷார்ட்ஸை பார்த்து ஆஃபர் இருக்கிற டைம் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதாவது பெரிய காஸ்ட்லியான விஷயங்கள், இந்த மாதிரி பீட்ஸ் பஞ்சிங் மிஷின், அதுக்கப்புறமா ஹீட் பண்ணக்கூடிய அந்த மிஷின், இந்த மாதிரிப்பட்ட காஸ்ட்லியான மிஷின்ஸ்லாம் நம்ம ஆஃபரில் கொடுப்போம், அப்பப்போ கொடுப்போம். ஸோ நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டோன் செயின் எடுத்து அதை இந்த ஹாஃப் பீடு, இந்த குந்தன் ஸ்டோனோட 2 சைட்லேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் பண்ணினேன் அந்த டிசைன் வந்து ட்ரை ஆகக்கு முன்னாடி பண்ணனால ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் எனக்கு வெளியே வந்துச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணலாம். ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னோடய கேமராவுமே ஆனில் இருக்கும். அதனால தான் நான் அவசரமாக பண்ணுறேன். நீங்கள் இப்படி பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வராது. சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட மைண்டில் தோணக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், இது எல்லாமே என்னால் சூப்பராக பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்த நம்ம எப்போவுமே நினைக்கணும். ஐயோ அது எப்படி வருமோ, நல்லா வராதோ, அந்த ஒரு டவுட்டே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு என்னென்னா நல்லா தான் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒழுங்காக வராதோ, நல்லா இருக்காதோ. நமக்கு வந்து என்றைக்குமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் இன் பர்ஃபெக்ட். நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணும்போது அது பழக்கமாகும்போது நமக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அந்த விஷயத்தை எந்த ஒரு தப்பும் இல்லாமல் பர்ஃபெக்டாகவும் பண்ணுவோம். நம்மளோட ப்ரூச் அசைன்மெண்ட் குரூப்லேயே போடும்போது சில பேருக்கு அந்த கில்ட் இருக்குது. ஏன்னா அது ஒருத்தங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, என்னோடய ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் ஒழுங்காக இல்லை, அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்து மேம் அப்படின்ட்டு. நான் அப்போ அவங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஸ்டார்டிங்கில் எல்லாருமே அப்படி தான், பிகினர்ஸாக இருக்கும்போது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க போக தான் அந்த அளவுக்கு நல்லா பண்ண வராங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, அதை பற்றி கவலைப்படாமல் பண்ணுற ஒர்க்கை பிடிச்சி பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள், போக நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணேன். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டால் கூட, பிறக்கும்போது டேடி மம்மி அப்படின்னு சொல்லி, அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றதில்ல. அந்த குழந்தை வளர அம்மா அப்பான்னு சொல்லி தான் வளரும். ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்து அப்படின்னு ஆரம்பித்து அதான் அம்மாவும்,
அப்படி வேர்டிங்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட டெய்லரிங்கிறது நம்மளோட ஒரு பேஷன். அதில் தான் நம்ம ஆரி கற்றுக்குறோம், ப்ரூச் கற்றுக்குறோம், இன்னும் நிறைய டிசைன்ஸ் கற்றுக்குறோம். எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு டேயே பெர்ஃபெக்டாக வருமா அப்படின்னு கேட்டால் வராது. டெய்லரிங்கில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்கும்போது எட்ஜெல்லாம் ஒழுங்காகவே நமக்கு டேன் பண்ண வராது, நிறைய சுருக்கங்கள் வரும். ஆனால் இதுவே போக போக நமக்கு பர்ஃபெக்டாக மாறும். நம்மளாக இது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீட்டாக பண்ணும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டோன்ஸ் இதெல்லாம் ஒட்டும்போது கூட ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது ஹேண்ட் ஷேக்கிங் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சமாக கை வந்து நமக்கு கொஞ்சம் உதறும். ஆனால் போக போக நீங்கள் பண்ணும்போது எந்த ஒரு தடுமாற்றமே இருக்காது, உங்களால் ஈஸியாக அதை பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறமா எண்டில் நான் ஒரு சின்ன ரிப்பன் எடுத்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் எவ்வளோ சைஸ் தேவையோ அதுக்கான அளவை நான் எடுத்து பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் எந்த ரிப்பன், சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது சாஃப்டான பனியன் கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி, இதுக்கு தனியாக டேப் கூட கிடைக்கி ஆன்லைனில். என்கிட்ட அந்த டேப்பெல்லாம் இல்லை. ஸோ நான் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட லேஸே இது ஒரு டிஃப்ரெண்ட் கிளிட் எஃபெக்ட் தரும், அந்த மாதிரிப்பட்ட ஒரு லேஸ் தான். அதை தான் நான் கொடுத்து முடிக்கிறேன். நீங்கள் சாட்டின் ரிப்பன் அதை வச்சு முடிச்சுக்கோங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு கிளிப்பு போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் அது வந்து ரிமூவ் ஆகாது. அப்படியே ஸ்ட்ராங்காக கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes விட்டுட்டிங்கன்னா ஒட்டிடும். ஒட்டினதுக்கப்புறமா கிளிப்பை எடுத்து அடுத்ததாக அதை மடக்கி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடணும். ஏன்னா நம்முடைய குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஒரு 10 years பிலோவில் தான் இருப்பாங்க குழந்தைங்க. யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பெயின் அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ரிப்பன் இது பண்ணும்போது அந்த பெயின் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா உண்டு. அந்த பாப்பா என்ன பண்ணுவான்னா ஹேர் போவே வைக்க விட மாட்டாள், ஏன்னா பெயினாக இருக்கும்னு சொல்லுவாள். இப்போ வளர வளர அவளே ஆர்வமாக இப்போ நான் இந்த மாதிரிப்பட்ட ஹேர் போலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருப்பேன். நம்மளோட கிளாஸ் வீடியோஸில் பண்ணுறது, இல்லைனா மற்றபடி பண்ணி வைக்கிறது. அவள் வீட்டுக்கு வரும்போது பார்த்ததும் எடுத்து வச்சுட்டு போவாள். அவள்கிட்ட ஆல்ரெடி நிறைய ஹேர் போ இருக்கும், ஆனால் அதெல்லாம் போட்டுவிட்டு நான் பண்ணியிருக்க புது டிசைன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போவாள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவுட்புட் சூப்பராக வரும். ஹேர் போலேயே இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கூட ஒரு சாட்டின் ரிப்பனில் என்னோடய ஹேர் போல் அடிஷ்னலாக வெல்வெட் கிளாத் அண்ட் ஸ்டோன் செயின் பீட்ஸ் டியராக மேக் பண்ணி அதில் பண்ண ஒரு ஹேர் போ தான் இது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது இப்போ நம்ம பண்ண ஹேர் போ, அதுவுமே சூப்பராக இருக்குது. இது எல்லாமே நம்ம ஹேண்டால் பண்ணது மட்டும்தான். நீங்கள் போய் வெளியே தேடினா கூட இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு நாள் நான் ஒரு பெரிய மாலுக்கு போனேன். அந்த மாலில் நார்மலாக 2-3 சீக்வன்சஸ் வச்சு தான் பண்ணியிருந்து அதோடய ரேட் வந்து 350 இருந்து என்னாலே பார்த்து ஷாக்காக இருந்து. ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். அந்த கூட நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன், வேணா உங்களை அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது நம்ம டிஆராக பண்ணது. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதை எப்படி முடிக்கணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.